நான் வந்து இந்த தவறை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளா. அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து மாத்திக்கிட்டேன். எல்லாரும் செய்யறதுனால நம்ம வந்து அது வந்து சரின்னு சொல்லிட முடியாது, எல்லாரும் செய்யாதனால அது நம்ம தவறுன்னு சொல்லிட முடியாது இல்லையா. நம்ம அறிவுக்கு எது எட்டுதோ அதை செய்யறதுதான் வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம். நம்ம பெரியவங்க வந்து நிலைவாசல் வந்து பூஜை வந்து செய்யறதுங்கிறது நம்ம பார்த்திருக்கோமா என்னன்னு தெரியாது. ஆனா வந்து வாசல் தெளிச்சு கோலம் போடுவாங்க. இப்ப இந்த யூடியூப் சேனல்லாம் நிறைய வரவும், யூடியூப்ல வந்து நிறைய ஆன்மீக அன்பர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கெட்ட விஷயங்கள் பரவுதோ அதுக்கு அதிகமாவே நல்ல விஷயங்கள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் நிறைய வந்து வருது. சோ அதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம வந்து நம்ம வீட்டுல நல்லா இருக்கணும், சுபிக்ஷமா இருக்கணும் நம்ம செய்யறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து எனக்கு வந்து இந்த லாஜிக் வந்து பிடிச்சிருந்தது ஒருத்தர் சொன்னது. சோ அதனால நான் அதுல இருந்து மாத்திக்கிட்டேன். அதாவது நிலைவாசலுக்கு மேல வந்து கோலம் போடுவோம். அதாவது நிலைவாசல்ல பன்னீரால நம்ம வந்து தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும், பூ வைக்கணும். அதுக்கு மேல சில பேர் வந்து நிலைவாசல் மேலேயே கோலம் வந்து போடுவாங்க. எப்பவுமே நம்ம சாமியை வந்து அமர்த்துறோம் அப்படின்னா, மனை வைக்கிறோம் அப்படின்னா அந்த மனைக்கு அடியில கோலம் போட்டு அதுக்கப்புறம் மனை வச்சு அந்த மனை மேலதான் வந்து பாத்தீங்கன்னா சாமியை வந்து வைப்போம். அப்ப நம்ம நிலைவாசல வந்து சாமியா கும்பிடுறோம், குலதெய்வமா கும்பிடுறோம், இஷ்ட தெய்வமா கும்பிடுறோம், மகாலட்சுமியா நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க மேல கோலம் போடக்கூடாது, அவங்களுக்கு கீழே அந்த தரையில தான் வந்து நம்ம கோலம் போடணும். நிறைய பேர் நிலைவாசல்ல கோலம் போடுறாங்க, அது வந்து சரியானது இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கும் இந்த லாஜிக் வந்து பிடிச்சிருந்தது, ஏத்துக்கூடியதா இருந்துச்சு. அதனால நான் வந்து மாத்திக்கிட்டேன். இப்ப நிலைவாசல்ல வந்து பூவும் மஞ்சள் குங்குமம் மட்டும் தான் வைக்கிறேன். கீழே வந்து மகாலட்சுமி பாதம் வரைஞ்சு ரெண்டு பக்கட்டும் கோலம் போட்டு கோலத்துக்கு மேல வந்து அகல் தீபம் ஏத்தி குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் கணபதியையும் இஷ்ட தெய்வத்தையும் வந்து வணங்கி நல்லபடியா என் மனம் வந்து நல்லா இருக்கணும், நல்லபடியா நாங்க வாழணும் அப்படின்னு நினைச்சு இந்த நிலைவாசல் பூஜையை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில தொட்டு வணங்கி நல்லபடியா வந்து பூஜையை வந்து தொடங்கினேன்.